இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ரியாக்ட் பண்றீங்க? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இப்படி வேணா பாரு, உங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அது என்னன்னே பார்க்காம ஏன் இப்படி ரியாக்ட் பண்றோம்? ஓகே, நான் ஒத்துக்கிறேன், ஏதோ ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது. ஆனா அவன் மெசேஜ் தவிர வேற எதுவும் செய்யலையே. இப்படி வச்சுக்கலாம், இப்ப அவனுக்கு ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பான்? மேக் சென்ஸ். கண்ணுங்களா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்றது நம்ம ஃப்ரெண்ட் கிருஷ்ணா இல்ல, செத்து போன நம்ம ஃப்ரெண்ட் கிருஷ்ணா. காயத்ரி, do we have any other choice? இல்ல கௌதம், நீ போய் அந்த போன் எடுத்துட்டு வா. Mount Roseyard School Mystery. Mount Roseyard School Mystery. Mount Roseyard School Mystery. இவ்வளோதான் இருக்கு. என்னது அப்படின்னா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8-10 வருஷம் முன்னாடி நடந்த இன்ஃபேமஸ் இன்சிடென்ட். நிறைய மேகசின்ஸில் படித்த மாதிரி இருக்கு, ஆனால் டீட்டெயிலாக தெரியல. என்ன நடக்குது சாம்? கேக்குறால, சொல்லு. அந்த இன்சிடென்ட் நடந்த மவுண்ட் ரோசியாட் ஸ்கூல் எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கு அந்த ஸ்கூல்? நான் அப்பவே சொன்னேன், எதுவுமே தெரியாம ஏன் இந்த கான்ட்ராக்டை எடுத்த? இது ரொம்ப முக்கியமா சாம்? ப்ளீஸ், இப்போ இதை மட்டும் சொல்லு, இதுக்கும் கிருஷ்ணாக்கும் என்ன சம்மந்தம்? இந்த கான்ட்ராக்ட்ல அவன் ஏதாவது இன்னொன்னா? இல்லையே. நீ அவர்கிட்ட கேள. ஐ திங்க் அவன் போயிட்டான். பேட்டரி இல்லாத ஃபோன் வேலை செய்யுது. எங்கே விட்டான்? ஐ திங்க் அவன் நம்ம கிட்ட ஏதோ பேச விரும்பல. எதுக்கு நம்ம கிட்ட இந்த மிஸ்ட்ரியை பத்தி சொல்லணும்? அதுவும் இதே இடத்துல இருக்கும்போது ஏன் சொல்லணும்? ப்ராபப்ளி
நம்மளை யூஸ் பண்ணி ஏதோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றானோ. இந்த நேரத்தில் எங்கே போய் எதை கண்டுபிடிக்கிறது? ஆன்சர் அந்த ப்ராப்ளம்லேயே இருக்கு. ஸ்கூல் லைப்ரரி. அதித்தி, அதித்தி, மேல வா. அப்போ இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? அதித்தி, உங்க அண்ணா சொன்ன உனக்கு புரியலையா? ஒழுங்கு மரியாதையா வந்து உட்கார். யார் வந்தாலும் வராட்டியோ நான் போறேன். அத்தி, அத்தி, ஏய், அத்தி நில்லு. ஏய், அத்தி நில்லு. இந்த நேரத்தில் எங்கேயும் போக முடியாது, ரொம்ப டேஞ்சரஸ். நான் இங்க இருக்கிறதுக்கு வெளில போய் சாவேன். என்னாச்சு? சாம், அந்த பைத்தியம் உண்மையாவே போகுது. அவ எங்கேயும் போக மாட்டா. அவ டிராமாலாம் நான் நிறைய பார்த்துட்டேன். கேட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரலாம் இல்லையான்னு பாரு. நீ மேல வா. அதித்தி எங்க? நான் எவ்வளோ சொன்னேன், கேட்காம வெளில போயிட்டான். அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான். இது ரொம்ப முக்கியம்.